உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம்லாம் வச்சு செஞ்சிச்சு சார். என்ன எவ்வளோ பாடுபட்டேன், ஏற்கனவே ஒரு வருஷமா அப்படி தான் இருக்கு. ஆனால் இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா நான் படாத பிரச்சனைகள், பார்க்காத தொந்தரவுகள், வாழ்க்கையில் நான்லாம் இது மாதிரி யோசிச்சே பார்த்துருக்க மாட்டேன். அவ்வளோ பிரச்சனை, கடன் அதிகமாகிடுச்சு, சண்டை சச்சரவு, எதையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எந்த பிரச்சனையாக வேணா இருக்கலாம், அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது அப்படியே நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் தான் இந்த கும்பராசி என்பவர்கள். அந்த பிரச்சனை போன மாதத்தில் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. பங்குனி மாதத்துலேருந்து உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு, முதல்ல உடல் ரீதியான பாதிப்புலேருந்து வெளில வந்துடுவீங்க இந்த மாதம். அதில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய நிவர்த்தி. ஏன்னா அந்த உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த உடம்பு சரியில்லாத போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இதெல்லாம் இதுக்கப்புறம் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கே, நம்ம இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்குமே, இதுக்கு பணம் இல்லையே, இதுக்கு வருமானம் இல்லையே, இதனால் வருமானம் போயிடுமே யோசிச்சவங்களுக்கெல்லாம் அந்த அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். அதே போல் மன ரீதியான பாதிப்புகள், இதுக்கெல்லாம் அளவே கிடையாது சார். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா, எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டாரு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு குழந்தை இல்லைன்றதுக்காக நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள், ஒரு கடன் வாங்கிட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு, கேவலப்படுத்தி பேசிட்டாரு, இல்லை கடன் பிரச்சனை எதுவுமே இல்லைனா கூட ஏதாவது ஒரு அவமானங்கள் கடந்த மாதத்தில் கண்டிப்பாக நிறைய கும்பராசி என்பதற்கு நடந்திருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒழுங்காக மார்க் வாங்க முடியல, நான் எல்லாம் படித்தேன், கடைசியில் எக்ஸாமில் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதேமாதிரி நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது, ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறணும்னு நினைக்கிறேன், பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் தாங்கினா கூட அதில் இன்னும் அதிகமாக தான் இருக்கே தவிர குறைய மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்கும். நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, அது உடல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், வேலை சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், இல்லை மன ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம், சில பேர் காதலில் பிரச்சனை, சில பேர் உறவுகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்து அங்கே மாட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை பணம் யாருக்காவது உதவி கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி தந்திருக்க மாட்டாங்க, இல்லை வரவேண்டிய பணம் வந்திருக்காது. எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் இந்த மாதம் நிவர்த்தி இருக்குது. அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பழைய மாதிரி உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக பண்ணுங்கள். வேலை கிடைக்கும், வேலை மாறலாம், பண வரவுகள் வரும், தடங்கள் இருக்காது, கொடுத்த இடத்துல பணம் வரும், கவலைப்படாதீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையே. சார் எல்லா இடத்துலையும் அடி சார், வேலைக்கே போயிருக்கலாம் போல சார், இந்த மாதம் மட்டும் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த மாதம் மட்டும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். அது முக்கியமாக தை மாசியில் நிறைய பேர் கடனுடைய அளவு ஏறி இருக்கு. அந்த கடன்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சில பேர் வெளிநாட்டில் இருந்து மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் நான்
துபாயில் வேலை செய்கிறேன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் வேலைலாம் போகுமான்னு தெரியல, பயமாக இருக்குது, வேலை போயிடுச்சுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, நான் கடன் வாங்கி வச்சுருக்கேன், வீட்டு லோன் கட்டணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஏதோ வெளிநாடு வந்தனால ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. பங்குனி மாதத்துலேருந்து கண்டிப்பாக உலக ரீதியாகவும் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. அதுமாதிரி உங்களுக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்காமல் இருக்கிற இடத்துல ஒழுங்காக வெளிநாட்டில் வேலை பாருங்கள். சார் வேலை போயிடுச்சு சார்னு சொல்கிறீங்கன்னா, வேலை உறுதியாக பங்குனி மாதத்தில் கிடச்சிரும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் இருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் இருக்கட்டும், பங்குனி மாதம் அதாவது மார்ச் 15 ஏப்ரல் 15க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு உறுதியான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்ன, எதனால் இதெல்லாம் சொல்கிறோன்னா, அந்த குரு பகவான் வக்கரமாக இருந்தார், அவர் வக்கர நிவர்த்தியை உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னா, டக்கு டக்கு டக்குன்னு நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு நிறைய நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்ததெல்லாம் நடக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர். முதல்ல வந்து சில அவமானங்கள்லாம் நிறைய சந்திச்சு அந்த அவமானத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு, இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாத பலன்கள் முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது.